நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து. கால வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 38 தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 38 நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின வியாசர் என்னும் சங்கீதம். அதாவது பாடுபடுவோரின் சங்கீதம் அல்லது ஜெபம் என்பதை இதை நாம் சொல்லுகிறோம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய மனபாரத்தை அதிகமாக முதல் 12 வசனங்களிலே தேவ சமூகத்திலே அவர் கொட்டி விடுகிறார். 1 முதல் 12 வசனங்களை நாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் வாசிக்கும் போது, அவர் ராஜாவாகிறதுக்கு முன்பாக சவுல் துரத்தின அநேக காரியங்களை மனசுல வைத்து அவர் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாம் வசனத்தை நீங்க நான் முதல் 12 வசனங்களை ஸ்ட்ரெச் அவுட்டா நான் படிக்கேன். அப்போ உங்களுக்கு அவருடைய வியாகுலம் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருப்புகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாய் பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் குத்தப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் உள்ளம் குழம்பி அழுகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். கண்டினியூஸாக அவர் தேவ சமூகத்திலே தன்னுடைய பிரச்சனையை கொட்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நமக்கு வர்ற பிரச்சனைகள் அல்லது வியாகுலங்கள், இக்கட்டு, இன்னல் எல்லாவற்றிலும் நாம் தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரிடத்தில் சொல்ல பழகுவோம். தாவீது அந்த பழக்கத்தை வைத்திருந்தார். ஓப்பனாக அவருக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றார். ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்கு ஆண்டவரே, எலும்பு கூட ஆண்டவரே சௌக்கியம் இல்லாம போயிட்டு, என் குடல்கள் கூட எரியுது ஆண்டவரே, என் இனத்தாரெல்லாம் போயிட்டாங்க, என்னை நம்பினவங்களாம் போயிட்டாங்க ஆண்டவர், தூரத்துல நிற்காங்க ஆண்டவரே. இப்படியே அவர் திரும்ப 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 சொல்றார். இது ஒரு 12ஆம் வசனம் வரை அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 3 வசனத்துல அவருடைய ரெஸ்பான்சிபிளை சொல்றார். அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது 13, 14, 15 3 வசனத்துல நம்ம பார்க்கணும். இப்படி எதிரிகள் எல்லாம் எக்காலம் விடும்போது அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 13, 14, 15. நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறந்தவனாகவும் இருக்கிறேன், பிறவாதவனாகவும் இருக்கிறேன், காது கேளாதவனும் தன் வாயிலே மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனிதனை போலான். முதல்ல அவர் என்ன தீர்மானம் எடுக்காருன்னா, செவிட மாதிரி உட்கார்ந்து இருக்கேன், ஊமை மாதிரி இருக்கேன், நான் பேசாத ஆள் மாதிரி, காது கேட்காத மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தாவீதை கொல்லுவது எப்படி என்று சொல்லி சவுல் பல ஆண்டுகள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் அவர் கேள்விப்படுகிறது மாத்திரமல்ல,
இதையெல்லாம் அவர் அறிந்து 2 காரியம் இதுல போட்டிருக்கு. நான் பாதுகாக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கேன், ஊமையினை போல இருக்கு அப்படி. 2வது ஒரு காரியத்தை சொல்றாரு 15ஆம் வசனத்துல, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன். அவருடைய டைமுக்காக அவர் காத்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே கர்த்தர் தமக்காக காரியங்களை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 40:30 ஒரு 31 ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார், நடந்தாலும் சோர்வடை. தாவீது வாழ்ந்த காலத்திற்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து ஏசாயா சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். தாவீது இந்த வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா, செவிடனை போல ஊமையனை போல மாறி விடுகிறார். காது கேட்காத மாதிரி, பேசாத மாதிரி மாறிட்டு 2வது ஒரு காரியம் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவருக்காக வெயிட் பண்றார். கர்த்தருடைய சித்தம் என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும், நமக்கு ஒரு புதிய ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது மாத்திரமல்ல, நாம் இலைப்படைய மாட்டோம், களைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா 3வது ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, என் தேவனாய் ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். அவங்களுடைய ஃபெய்த் இதுல ஆப்ரேட் ஆகுறத பார்த்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய ரெஸ்பான்ஸ் நான் காது கேளாத மாதிரி செவடனை போல இருந்துருவேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன். 3வது அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே நீ மறு உத்தரவு கொடுப்பீங்க. 15ஆம் வசனம் கடைசி வரியில இருக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீங்க. இதுதான் அந்த விசுவாச அறிக்கை என்று சொல்றோம், இல்லைன்னா கான்பிடென்ட். ஜெபிக்கும் போது இயேசுநாதர் சொன்ன மாதிரி அது நடக்கும் என்று நாம் இருதயத்திலே விசுவாசிப்போம். இவர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துச்சு. தாவீது கர்த்தருக்கு காத்திருந்தது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்காக பல காரியங்களை செய்ததை நாம் 3 புஸ்தகங்களில் படிக்கிறோம். சாமுவேல் புஸ்தகத்திலே படிக்கிறோம், ராஜாக்கள் புஸ்தகத்திலே படிக்கிறோம், 4ஆம் புஸ்தகத்திலே படிக்கிறோம். அது போதாதுக்கு சங்கீதங்கள் அநேகங்களே நாம் படிக்கிறோம். கர்த்தர் இறங்கி செய்த காரியம். காரணம் அவர் காத்திருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இந்த அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு வேணும். நாம ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்கள்ல இப்படிப்பட்ட விசுவாசம் வேணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், இன்னைக்கு இதை செஞ்சிருவாரு, அல்லது இந்த வியாதிக்காக நம்ம பேசியிருக்கோம் ஆண்டவர் சமூகத்துல, இப்போது சோமாகும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வரும். அவர் அப்படி சொன்ன பிறகு 16ஆம் வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரை ஏன் இந்த மாதிரி பேசுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்றேன். தன்னுடைய மனப்பாரத்தை திரும்பியும் சொல்றார். 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடி இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றும்படியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்.
அவன் என்னதான் தீமை செஞ்சாலும் நான் நன்மை செய்யறேன், அதனால என்னை விரோதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த 20 வசனத்துல திரும்பியும் தன்னுடைய மனபாரத்தை போட்டிட்டு திரும்பியும் பாருங்க கடைசி 2 வசனத்துல தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். 21 வசனத்துல, கர்த்தாவே என்னை கைவிடாதே, என் தேவனே எனக்கு தூரமா இறையதையும், என் ரட்சிப்பாய் ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். முழு நம்பிக்கையும் தேவன் மீது அவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை நாம் படிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீதே திரும்ப திரும்ப வரும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கிறது என்பதற்கு என்ன ப்ரூஃப் அப்படி என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பி இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையிலே நங்கூரம் விடுவது, கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பது, கர்த்தருடைய வார்த்தையை அஸ்திவாரமாக கொள்வது, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் சிலுவையிலே என்கிற அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் அதிகமாக ஊன்ற கட்டப்படும் போது நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் உண்டாகும். தாவீது புதிய ஏற்பாடு வெளிச்சத்திலே அநேக காரியங்களை இதுல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், கர்த்தாவே என்னை கைவிடாதேன்னு அவர் சொல்றார். ஆனா தாவீது ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே இல்லை, கடைசி வரைக்கும் காப்பாற்ற. இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு நல்ல செய்தி, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தையை நாம் அப்படியே நம்பும் போது இதே வசனம் நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும். அவரும் நம்மளை கைவிட போறதே இல்லை, அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு விசுவாசம் நமக்கு எப்போதும். கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் இயேசுனாலே தன்னுடைய பாவங்களை, ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார் என்பதால். அப்போ நமக்கு ரட்சிப்பை சிலுவையிலே கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். தாவீது தூரத்தில் இருந்து தீர்க்க தரிசனமாக இதை சங்கீதங்களிலே அதிகமாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நாம் இந்த ரட்சிப்பை நாம் என்ஜாய் பண்ணுவோம். ரட்சிப்பு என்று சொன்ன உடனே பாவத்திலிருந்து மாத்திரம் நாம் விடுதலை பெற்றோம் என்று நீங்க நினைக்க கூடாது. ரட்சிப்பு என்கிற கிரேக்க பதத்திற்கு சோசோ என்று அர்த்தம். SOZO. அது பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் குறிக்கவில்லை. அநேக மொழியாக்கங்கள் அதில் பார்க்கும்போது வியாதியிலிருந்து விடுதலைக்கும் ரட்சிப்பு தான். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதையிலே பார்க்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அங்கே வியாதியிலிருந்து விடுதலை நாம் பார்க்கிறோம். பிசாசு பிடியிலிருந்து விடுதலை ஆகுறதும் ரட்சிப்பு தான். அதையும் நாம் வேதத்துல பல இடங்கள்ல பார்த்தோம். அதே போல சாபத்திலிருந்து விடுதலை ஆகுவது, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகுது, எல்லாமே இந்த சோசோங்கிற வேர்டுல இருந்தா மொழிபெயர்க்காங்க. அப்போ ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லும் போது, பாவத்தை அவர் சிலுவையில் எடுத்துட்டு நமக்கு ரட்சிப்பை தருவதிலே அவர் உண்மை உள்ளவராக, நம்முடைய பாவத்தை எடுத்துட்டு நமக்கு நீதியை தருகிறார். நம்முடைய வியாதியை எடுத்துவிட்டு அவர் நமக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை தருகிறார். நம்முடைய எல்லா கவலைகளையும் எடுத்துவிட்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார். சாபத்தை எடுத்து நம்மளை ஆசீர்வாதமாக்குறார். தரித்திரத்தை எடுத்துவிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மரண பயங்களை எடுத்துவிட்டு நம்மளை நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். இதெல்லாம் சிலுவையிலே நடந்த எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றங்கள். அந்த ரட்சிப்பிலே நாம் கழிவுற வேண்டும். இங்கே தாவீது அதை தூரத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லி சொல்லி வருகிறதை நாம் பல சங்கீதங்களிலே பார்க்கிறோம். இந்த சங்கீதம் முடியும் போதும் அப்படிதான் சொல்லுவோம், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரி.
தீவிரி. இப்பொழுது இந்த ரட்சிப்பு நமக்கு பிரகடனப்படுத்தப்பட்டது கல்வாரியில். இதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதை நாம் தினந்தோறும் ரிமைண்டர் பண்ண. பவுல் அப்படிதான் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட அவரை எண்ணி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். சிலுவையில இருக்கிற அந்த இயேசுவை நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படிங்கிற. நமக்கு தினந்தோறும் இந்த ரட்சிப்பு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக மாற வேண்டும். எந்த பிரச்சனை வழியா நீங்க இன்னைக்கு போனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஒருவேளை நீங்க வியாதியில கஷ்டப்படலாம். இன்னைக்கு நீங்க சிலுவையில எனக்காக முடிச்சிட்டாரு, தழும்புகளால் நான் குணமாகிறேன் நம்பும் போது உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் உடனே கிடைக்கும். ஒருவேளை கடன் பிரச்சனை, தரித்திரங்கள் இருக்குன்னா அதையும் நீங்க ஆண்டு சமூகத்துக்கு கொண்டு வரும்போது அவர் அதை மாற்றி போட்டதை நீங்க அறிய முடியும். கிறிஸ்துவண்ட வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறது. எனவே இந்த காலை வேளையில நம்மளை அர்ப்பணிப்போம். தாவீதை போன்று நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக நாம் எத்தனிக்க வேண்டும். யாராவது நமக்கு விரோதமா பேசும்போது ஊமையனை போல செவிடனை போல இருக்க பழகும். ஸ்டார்டிங் கர்த்தருக்கு காத்திருக்கு, அவர் கண்டிப்பா மறு உத்தரவு கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள எப்போதும் கொழுந்து விட்டு எரியும். அது மாத்திரமல்ல, அவருடைய ரட்சிப்பிலே நாம் களி கூறுவதிலே நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நமக்கு நன்றி. இந்த கால வேளையிலும் ஜூம்ல கனெக்ட் ஆகியிருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் பாஸ்டர்ஸ் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கோடானு கோடியாக பெருகும்படி மங்கள வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீர். நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். அதற்காக நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் உம்மிடத்திலே ஆண்டவரை சொல்லத்தக்கதாக எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் திறந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தாவீது உம்முடைய ரட்சிப்பிலே களி கூர்ந்தது போல நாங்களும் எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பை மேலாக என்ன என்று எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாவங்கள் ஏற்கனவே சிலுவையில் அது மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவு எங்களை இன்னும் ஆண்டவரே களிப்பாய் மாற்றும். எங்கள் வியாதிகள் சிலுவையிலே சுமக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே குணமாய் இருக்கிறோம் என்கிற காரியத்தை அறியத்தக்கதாக எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். எங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரே சிலுவையிலே சுமக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தரும் அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானத்தினால் நாங்கள் இந்த நாள் முழுதும் நிறைந்திருக்க உதவி செய்யும். எல்லா தரித்திரங்களும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போயிருக்கிறது என்பதை அறியத்தக்கதாக எங்கள் கண்களை நீ திறக்கிறீர். அதற்காக நன்றி அனுப்புகிறோம். இந்த நாள் முழுதும் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகட்டும். ஒரு டிவைன் ஹீலிங் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.